வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுஜிசி நெட் பேப்பர் 1 அதில் லாஜிக்கல் ரீசனிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபார்மல் ஃபேலசி அண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசிஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ் அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொத்தம் இன்ஃபார்மல் ஃபேலசியை நம்ம சப்டைப்ஸில் 4 பிரித்தோம். அதில் தான் ரெலவன்ஸ், ஆம்பிகுட்டி, அதில் செகண்ட் ஒன்னாக இருக்கக்கூடிய இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லினா என்னன்னு சொல்லி, ஆர்குமெண்ட் ஹூ ஸ்டேட்டட் ப்ரெமிசஸ் ஃபெயில் டு, அந்த ப்ரெமிசஸ் ஃபெயில் ஆகுது. எதுன்னா சப்போர்ட் தயர் ப்ரப்போஸ்டு கன்க்ளூஷன், ப்ரெமிசஸ் கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தவறி விடுது. அதுதான் இன்ஃபார்மல் ஃபேலசி. இதை ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். எதுக்கு மறுக்க சொல்கிறேன்னா, மறுக்க சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் ஈஸியாக வந்துடும்ல, அதுக்கு தான். ஃபார்மல் ஃபேலசிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அது லாஜிக்கல் ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எரர்ஸ். இன்ஃபார்மல் ஃபேலசினா அதனுடைய கண்டென்ட் அண்ட் ஆம்பிகுட்டி, இரலவன்ஸ், அசம்ஷன்ஸ், வீக் இண்டக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் இன்ஃபார்மல் ஃபேலசிஸுடைய சப்டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதனுடைய டைப்ஸ், சப்டைப்ஸ் பார்த்துங்க. அதுதான் இன்றைக்கி இதில் இருக்கக்கூடியதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆம்பிகுட்டி சப்டைப் 2. ஆல்ரெடி ரெலவன்ஸ் பார்த்துட்டோம். ரெலவன்ஸில் கிட்டத்தட்ட அதனுடைய உள்ளே இருக்கிற சப்டைப்ஸில் ஒரு 12 or 13 இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்துருக்கோம். அது எல்லாமே ஈஸி தான் ரொம்ப. பட் அதில் நான் எம்சிக்யூ கொடுக்கல, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் அந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக வந்ததுனால. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சில எம்சிக்யூஸையும் பார்க்கலாம். தட் மீன் பிவிக்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எடுத்து கொடுத்துருக்கேன். தென் ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லி பார்த்துட்டு வந்தது தான். அப்படின்னு என்னென்னு இந்த ஸ்லைடில் எகெயின் கொடுத்துருக்குது. ரெலவன்ஸ்னால் ப்ரெமிசஸ், ஆர்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரெமிசஸ்க்கு கன்க்ளூஷனுக்கு அந்த ப்ரெமிசஸ் இரலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான். இந்த ப்ரெமிசஸ் ஒரு மாதிரி இருக்கும், கன்க்ளூஷனை இந்த ப்ரெமிசஸ் சப்போர்ட் பண்ணாது. distract from the actual issues at the hand by introducing unrelated or inappropriate points. அதாவது ப்ரெமிசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், கன்க்ளூஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதுதான் ரெலவன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். என்னென்னா ஆம்பிகுட்டிங்கிறது இந்த இடத்துல இருக்க பாருங்கள். இந்த ஆம்பிகுட்டியை பார்க்க போகிறோம். இதனுடைய ஓவர் வியூ ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இதை பார்த்தனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இந்த மேப் இப்போ க்ரியேட் பண்ணது. இதுக்கு முன்னாடி இந்த மேப், இது மைண்ட் மேப் கொடுக்கல. ஃபேலசி 2ஆக பிரிச்சிருக்கோம். அதில் இன்ஃபார்மல் ஃபேலசி, ஃபார்மல் ஃபேலசி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கு. திருப்பி மார்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். தென் இன்ஃபார்மல் ஃபேலசின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதில் 1 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆம்பிகுட்டி இருக்குது. அதனுடைய சப்டைப்ஸ், இம்பார்ட்டன்ட் சப்டைப்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபேலசி என்ன பண்ணுதுன்னா, அன்கிளியர் ஆர் மிஸ்லீடிங் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அதுதான் ஆம்பிகுட்டியாக பண்ணக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 5 சப்டைப்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் fallacies of ambiguity அப்படின்னு சொல்லினா, ambiguity fallacies means mistake that happen in an argument when words or sentence have double meaning. அவ்வளோதாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வந்துடும். நாங்கள் கொடுத்துருக்கிறதுல டபுள் மீனிங் இருக்கக்கூடியதாக இருந்ததுனால், டபுள் மீனிங்கோ மல்டிபிள் மீனிங்கோ ஆம்பிகுஸாக நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது ஒரு ஆம்பிகுஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சென்டென்ஸ். ரொம்ப ஈஸியானது இன்ஃபார்மல் ஃபேலசி. அதனால தான் ஏன்னா பார்த்தோட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் பார்த்தோட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தான் எதனால் நான் இந்த டைப்ஸ் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சப்டைப்ஸ் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா ஏன் பார்க்குறோம்னா, பார்த்தோட்டுமே இது ரெலவன்ஸாக, இது ஆம்பிகுட்டியாக அப்படின்னு சொல்லி நமக்குலாம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. வீக் இண்டெக்ஷனாலாம் புரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் போய் நம்ம மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரை தான் செலக்ட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினுக்கும்
கீழே இருக்கிற ஆப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு வேணுங்கிற ஆன்சரை மட்டும் ஒரு என்ன சொல்கிறது 15 செகண்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோ ஈஸியானது இன்ஃபார்மல் ஃபேலசிஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஃபார்மல் ஃபேலசிஸ் ஆவது நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக அந்த லாஜிக்கல்ஸ் ஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு அதில் எங்கெங்கெல்லாம் எரர் வருங்கிறத பார்த்துட்டோம்னா அதில் மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யூஜிசி நெட் பேப்பரில் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் அதே. ஆனால் இந்த இன்ஃபார்மல் ஃபேலசி என்னென்னா நம்ம அன்னாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தப்பும் தாங்க ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஆம்பிக்யூட்டியாகவும் இருக்கும், நம்ம பேசுகிறதுல இரலவன்ஸாக இல்லாமல் எடக்கு முடக்கா எப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பாருங்களேன். லாஜிக் சர்வசாதாரணமாக பேசுவோம்ல, என்ன லாஜிக் இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அதுதாங்க இன்ஃபார்மல் ஃபேலசி, லாஜிக்கிலே இல்லாமல் பேசக்கூடியது. அது கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு இன்ஃபார்மல், ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இருக்கும்போது ஃபார்முக்குள்ளே இருக்கும்போது அது ஃபார்மல். ஸோ நம்ம ஆம்பிக்யூட்டினா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். டபுள் மீனிங், மல்டிபிள் மீனிங், ஆம்பிகஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ஆம்பிக்யூட்டி fallacy. This can cause the confusion and lead to wrong conclusion. நம்மளை வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணி என்ன ஆகுது, ராங் கன்க்ளூஷனுக்கு கொண்டுட்டு போகுது. The next இதனுடைய சப்டைப்ஸ். இதில் முக்கியமாக நம்ம எக்ஸாம்ஸில் மறுக்க கேட்கக்கூடியது வந்து ஒரு எல்லா இதுலேயுமே நிறைய இருக்கிறது, நம்ம வந்து மறுக்க கேட்கக்கூடியதில் வந்து இருந்து பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஈக்விவொகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய டெஃபினிஷன் என்ன, யூஸிங் த சேம் வேர்ட் வித் மல்டிபிள் மீனிங். டபுள் மீனிங்கோ மல்டிபிள் மீனிங்கோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்விவொகேஷன். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஐ லைக் ஃப்ரீ கேம்ஸ், ஸோ ஐ ஹாவ் ஃப்ரீ டைம்ஸ், நோ காஸ்ட் அண்டு ஸ்பேர் டைம். அதாவது ஆன்சரே கொடுத்துருக்கு பாருங்களேன். ஐ லைக் ஃப்ரீ கேம்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ கேம்ஸ் வந்து ஃப்ரீன்னா என்னது, நோ காஸ்ட்டுங்கிற இந்த மீனிங்கில் இந்த ஃப்ரீ வந்திருக்குங்களா. ஸோ நவ் ஐ ஹாவ் ஃப்ரீ டைம், ஃப்ரீ டைம், ஸ்பேர் டைம், எக்ஸ்ட்ரா டைம், என்கிட்ட ஃப்ரீயாக நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன் கால் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லணும். அந்த ஃப்ரீ டைத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா டைமை சொல்லியிருக்குது, இது நோ காஸ்ட்டுங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேர்ட் பாருங்கள், ஃப்ரீங்கிற இந்த வேர்ட் வந்து ரெண்டு மீனிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்கியூமெண்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனுக்கு ஓட்டிகிட்டு போதா, அதனால இது வந்து ஈக்விவொகேஷன் ஃபேலசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது மல்டிபிள் மீனிங்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிச்சுன்னா அது ஈக்விவொகேஷன்ஸ். அதுக்கு தான் இந்த ஃப்ரீங்கிறது எக்ஸாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பார்த்து மல்டிபிள் வேர்ட்ஸ் அதுக்குள்ளே டபுள் மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது போட்டு நம்ம ஈக்விவொகேஷன், இது வந்து ஆம்பிக்யூட்டி ஃபேலசிலேருந்து வந்திருக்குது, இது ஈக்விவொகேஷன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிடலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன் அசன்ட். அதாவது மீனிங் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் எம்பசைஸ் வேர்ட்ஸு. எந்த வேர்டை எம்பசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு டிபெண்ட் பண்ணி மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. எந்த வேர்டை வந்து நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா டிரைவ் த கார் ஸ்லோலி ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கா. அன்கிளியர் இஃப் த கார் ஷுட் பி டிரைவன் ஸ்லோலி ஆர் இஃப் ஸ்லோ டிரைவன் இஸ் அலவுட். ஸ்லோ டிரைவிங் அதாவது காரை ஸ்லோலியாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்களா, இல்லை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும் இந்த பிளேஸில் அப்படின்னு இல்லாமல் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. எப்போவுமே காரை வந்து நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணுமா, இல்லை இந்த பிளேஸில் ட்ரைவ் கார் ஸ்லோலி ஹியர் இந்த இடத்துல நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிளியராக இல்லை. எதை நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம், எந்த வேர்டை எம்பசைஸ் பண்ணுறோன்னு இந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இதுக்கு பேர் தான் அசன்ட். இங்கேயும் வந்து நமக்கு கன்க்ளூஷனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஆம்பிக்யூட்டி ஃபேலசி இருக்கக்கூடிய அசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டு ஆம்பிபோலி. ஆம்பிபோலின்னு சொல்லக்கூடியது ஆம்பிபோலி டியூ டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே
வரக்கூடிய இந்த ஆம்பிக்யூட்டி, கன்ஃபியூஷன், ஆம்பிக்யூட்டி இருக்க குழப்பங்கள் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வந்துச்சுன்னா ஆல் டாக்ஸ் சேசிங் பீப்புள் வில் பி சேவ்டு கொடுத்துருக்குங்களா. அன்கிளியர் இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் ஈச் டாக் இஸ் சேசிங், அதாவது என்ன சொல்லலாம், ஆல் டாக்ஸ்னால் எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில், எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸுமே வந்து பீப்புள்ஸை வந்து சேவ் பண்ணுது, சேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுறாங்களா, இல்லை பீப்புள்ஸை வந்து நிறைய டாக்ஸ் சேசிங் பண்ணி சேவ் பண்ணுது அப்படின்னு நிறைய டாக்ஸ் ஒரே நேரத்தில் அந்த மாதிரி சேஸ் பண்ணி ஆல் டாக்ஸ் எல்லா டாக்ஸுமே நிறைய டாக்ஸ் வந்து சேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்களாங்கிற இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ஒரு ஆம்பிக்யூட்டியை ரெடி பண்ணி கொடுக்கறதுனால இது ஆம்பிபோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேலசி ஆஃப் ஆம்பிக்யூட்டி ஆகும். The next question, next type, composition. Assuming what is true for a part applies to the whole. கம்போசிஷனா பார்ட்டுக்கு ட்ரூ அப்படின்னா ஹோலுக்கும் ட்ரூ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறது தான் அஸ்யூமிங். அதாவது ஒரு பார்ட்டுக்கு ட்ரூவாக இருக்கக்கூடியது ஹோலுக்கும் ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கூடியது. ஸோ இது வந்து கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈச் பிளேயர் இஸ் டேலண்டட் ஸோ த டீம் வில் வின். ஈச் பிளேயருங்கிறது வந்து அங்கே கொடுத்துருக்கக்கூடியது என்னது, டீம் டெஃபினெட்லி வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஈச் பிளேயருங்கிறது பார்ட்டில் கொடுத்துருக்கக்கூடியது, டீம்ங்கிறது வந்து ஒரு ஹோல். டஸ் நாட் கேரண்டி த டீம் வின். டீம் வின் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பிளேயர் டேலண்ட்டாக எடுக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால இது வந்து ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன். அதாவது இந்த வேர்டு இருக்கவங்க பார்ட் டு ஹோல் அப்படின்னு பார்ட்லேருந்து ஹோலுக்கு போய் ஜென்ரலைஸ் பண்ணிச்சுன்னா அது கம்போசிஷன். ஜென்ரலைஸ் கிடையாது, பார்ட்லேருந்து ஹோல் அப்படின்னு போணுச்சுன்னா உங்களுக்கு கம்போசிஷனில் வரும். ஹோல் டு பார்ட் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது டிவிஷன். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் பாருங்களேன், இருக்கும் டிவிஷன். நெக்ஸ்ட்டு அஸ்யூமிங் வாட் இஸ் ட்ரூ ஃபார் த ஹோல் அப்ளைஸ் டு பார்ட். ஹோல் டு பார்ட் அப்படின்னு வந்துச்சுனால், ஹோல்லேருந்து பார்ட்டுன்னு வந்துச்சுனால் அது டிவிஷன். பார்ட் டு ஹோல்னு வந்துச்சுனால் அது வந்து கம்போசிஷன்ஸ். ஹோலுக்கு ட்ரூனா பார்ட்ஸுக்கு ட்ரூ அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணுறது தான் ஃபேலசி ஆஃப் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த டீம் இஸ் டேலண்டட் ஸோ ஈச் பிளேயர் மஸ்ட் பி டேலண்டட். ஒரு டீமே டேலண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு பிளேயரும் டேலண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? டீம் டேலண்ட் டஸ் நாட் மீன் த ஈச் பிளேயர் இஸ் டேலண்ட். ஸோ ஒரு ஹோல் இது டீம் டேலண்ட்டாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஈச் பிளேயரும் டேலண்ட்டாக இருக்கணும். ஈச்னா ஒவ்வொரு பிளேயருமே வந்து டேலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேலசி ஆஃப் டிவிஷன்ஸ். இந்த நம்மளுடைய யூஜிசி பேப்பரில் இந்த ஆம்பிக்யூட்டி ஃபேலசியில் அகெயின் அண்ட் அகெயின் மறுக்க நமக்கு வந்து இந்த ஃபேலசி டிவிஷன்ஸ்குள்ளே, இன்ஃபார்மல் ஃபேலசிக்குள்ளே இந்த 5 டைப்ஸை தான் வந்து மறுக்க கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 5ஐயும் ஒரு டைம் நல்லா கேட்டுட்டு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாலே வந்து சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எகெயின் அண்ட் எகெயின் நம்ம சம் கொஸ்டின்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த எக்ஸாமுக்கு அவங்க எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துட்டு இருந்தாலே போதுங்க. கம்பல்சரியாக இந்த ஃபேலசி படத்துலேருந்து நம்மளால் 2 மார்க்ஸ் வாங்க முடியும். ரொம்ப ஈஸியானது. இதுக்கோசரம் நம்ம பெரிய தியரியெல்லாம் படித்து ரொம்ப நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. சும்மா பஸ் ட்ரைவ் பண்ணும்போது காதில் போட்டு கேட்டிங்கனாலும், ஏதோ ஒன்று பண்ணும்போது கேட்டிங்கனாலும் இந்த ஃபேலசி வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன நமக்கு இந்த இதில் கூட உங்களுக்கு வந்து லத்தீன் வேர்ட்ஸ் நிறைய இல்லை, ரெலவன்ஸில் தான் நிறைய லத்தீன் வேர்ட்ஸ், நிறையன்னு சொல்ல முடியாது, அதுலேயும் ஒரு 7-8 வேர்ட்ஸ் லத்தீன் வேர்ட்ஸ் இருக்கும். லத்தீன் வேர்ட்ஸு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் 2-3 டைம் மறுக்க நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். தென் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா சம் கொஸ்டின்ஸ். பிவைக்கு வந்து சம் பிவைக்கு வந்து பார்க்கலாம். இங்கே இதுவாயிருச்சு இன்ஃபார்மல் ஃபேலசி. ஓகே, கொஸ்டின் 1 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an informal fallacy is one that may be identified
through mere inspection of form or structure of the argument. பார்க்கவட்டுமே நமக்கு புரிஞ்சுது. ஆரம்பிக்கும் போது சொன்னோம், இதுக்கு முன்ன இருந்த ரெலவன்ஸ்லேயும் நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம். என்னென்னா ஃபார்மல் ஃபேலசி அண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசினா என்னன்னு சொல்லி. ஃபார்மல் ஃபேலசினா அதனுடைய ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துச்சுன்னா அது ஃபார்மல். இன்ஃபார்மல் ஃபேலசி கிடையாது. ஸோ நம்ம இந்த இதை பார்க்கட்டுமே இது ராங்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து formal fallacy is one that can be detected only through analysis of the content of the argument. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபார்மல் fallacyக்கு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே மாற்றிருக்காங்க, உல்டா பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபார்மல் fallacy வந்து கண்டென்ட்னுடையது, ஃபார்மல் fallacy ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சருடையது. ஸோ நமக்கு பார்த்த ஓட்டமே தெரிஞ்சிருது இது வந்து ரெண்டுமே வந்து ராங். ஸோ ஆப்ஷன் 2 போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இன்கரெக்டுங்கிற இந்த கொஸ்டின் நம்பர் 2. அதாவது which logical informal fallacy is committed in the following argument? No one has proved that global warming is actually occurring, so there is no reason to believe that it is actually occurring. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் என்ன பார்த்துருக்கோம்னா fallacies of relevance. இப்போ பார்த்தது ambiguity. நான் இது வரைக்கும் பெக்கிங் த கொஸ்டின்ஸ் அண்டு ஹேஸ்டிஸ் ஜென்ரலைசேஷன் இது ரெண்டையும் நம்ம பார்க்கல. பிகாஸ் அது இனிமேல் தான் வரப்போகுது. இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க. நம்ம மறுக்க திரும்பி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து நேற்றுக்கு பார்த்தது இன்றைக்கி பார்த்தது ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை. இந்த கொஸ்டினில் என்ன எடுத்திருக்காங்கன்னா குளோபல் வார்மிங் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த கிளைம் பண்ணக்கூடியது ட்ரூ, அது ஃபால்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதோ, இல்லை ஃபால்ஸாக இருந்து அது ட்ரூ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதோ. இன்னும் ஈஸியாக சொல்ல பண்ணணும்னா ப்ரூஃப் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம மூடிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். அப்பீல் டு இக்னோரன்ஸ். நம்ம ஆன்சர் யூஜிசி நெட் பேப்பரில் மார்க் எடுக்கிறதுக்கோசரம் பார்க்குறோம். அதனால் கீவேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிச்சின்னா அங்கங்கே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக வேகமாக செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். ஸோ இது ஈக்குவேஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷனல் டபுள் மீனிங். ஆனால் இந்த இடத்துல ப்ரூவ்டு அந்த வேர்டே வந்துருச்சு. அது இக்னோர் பண்ணுறது. ட்ரூவாக இருந்து ஃபால்ஸாக இருக்குது ட்ரூவாவோ நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாட்டினா அது வந்து அப்பீல் டு இக்னோரன்ஸ். அப்பீல் டு இக்னோரன்ஸ் அவ்வளோதான். இக்னோரன்ஷியம் அப்படிங்கிற லத்தீன் வேர்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. American's coaches say that she has a real gift for boxing. So because her skill is gifted. பாருங்களேன், மறுக்க இந்த வேர்ட்ஸ் வருதா? ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபேலசி இருக்குன்னு கண்டுபிடிச்சோமா? she does not deserve any credit for it. ஸோ அவங்க இந்த கிரெடிட் வாங்க முடியாது. என்ன ஃபேலசி இதில் இருக்குது? நமக்கு கொடுத்துருக்குது அப்பீல் டு அத்தாரிட்டி, ரெட் ஹேரிங், ஈக்குவகேஷன், பெக்கிங் த கொஸ்டின் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஈக்குவகேஷன்ஸ் இன்றைக்கி ஆம்பிகுட்டியில் பார்த்தா, ரெட் ஹியரிங் இடக்கு முடக்கா பேசக்கூடியது. என்னது ப்ரெமிசஸ் ஒன்று இருந்தால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு புதுசாக ஒன்று இது வந்து irrelevant இதை வந்து உள்ளே இறக்கி பேசுகிறது தான் வந்து ஒரிஜினல் இஷ்யூஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது தான் ரெட் ஹியரிங் சொல்லி பார்த்தோம். அப்பீல் டு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பார்த்தோம்? அப்பீல் டு அத்தாரிட்டி அட்பெரிஹண்டியம் அப்படிங்கிற நேம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அட்பெரிஹண்டியம்ஸ் பார்த்தோம். அது என்னது? சம்டைம்ஸ் ட்ரூ பிகாஸ் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் அத்தாரிட்டியெல்லாம் பிலீவ் பண்ணா. ஸோ இது நமக்கு வர சான்ஸ் இல்லை. ரெட் ஹேரிங் அதுவும் கிடையாது. 2 வேர்ட்ஸ் வந்திருக்கிறதுனாலேயே இது ஆம்பிகுட்டி, ரெலவன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முதலையே கட் பண்ணிட்டோம். இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. பார்த்தா இதுவும் இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆப்ஷன் நம்பர் 3 மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் நம்பர் 3 ஈக்குவகேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவகேஷனுங்கிறது இன்றைக்கி ஆம்பிகுட்டியில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தக்கூடியது. அதாவது என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டில்? டபுள் மீனிங், மல்டிபிள் மீனிங் அண்டு ஆம்பிகுயஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவகேஷன். இதில்
பாருங்கள், டபுள் மீனிங் தரக்கூடியதாக இந்த கிஃப்ட்டுங்கிறது வந்திருக்குது. அதாவது இந்த இடத்துல கிஃப்ட், ரியல் கிஃப்ட்டுங்கிறது நேச்சுரலாக நமக்கு நேச்சுரலாகவே இந்த கிஃப்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அந்த மாதிரி அவங்க கோச்சிங் பண்ணக்கூடியதான் அவங்களுக்கு ரியல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பிகாஸ் ஹேர் ஸ்கில் இஸ் கிஃப்ட், அது வந்து ஓசியாக கிடச்சிருக்குது. இந்த அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக கிடச்சிருக்குது. ஓசி மீன்ஸ் என்னது, இலவசமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஷி டஸ் நாட் டிசர்வ் எனி. ஸோ இவங்க வந்து பிகாஸ் ஹர் ஸ்கில் இஸ் கிஃப்ட், ஷி டஸ் நாட் டிசர்வ் எனி கிரெடிட் ஃபார். அதுக்கோசரம் அவங்களுக்கு எந்த கிரெடிட்டும் நம்ம அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்க மரியாதை, கிரெடிட்ங்கிறது இந்த இடத்துல என்ன, அவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுடைய கிஃப்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. பட் அது வந்து அது என்னது, இலவசமான கிஃப்ட்டு. ஸோ அவங்களுடைய கிரெடிட்க்கு மரியாதை கொடுக்க முடியாது, மதிப்பு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தப்பான கன்க்ளூஷனுக்கு இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இது என்னது, ஈக்விவேஷன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்த உடனே எல்லோருக்குமே இந்த சென்டென்ஸ், எல்லோருமே படித்தவங்க தானே மாஸ்டர்ஸ் வரைக்கும், அதனால நம்ம எல்லாத்துக்குமே இதை படித்தோன்னே புரியும். ஈக்விவேஷனுக்கு தான் இந்த மாதிரி டபுள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆப்ஷன் நம்பர் 3 டிக் பண்ணிட்டு வந்துடலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4. அதாவது ஐடென்டிஃபை த இன்ஃபார்மல் ஃபேலசி இன் த ஃபாலோயிங் ஆர்குமெண்ட். நோ ஒன் ஹேஸ் எவர் கிவன் அன் இன்டவுட்டபிலிட்டி ப்ரூஃப். பார்க்கட்டுமே நம்ம ஒரு இடத்துல கண்டுக்கலாங்க. என்னது, கொஸ்டின் மாதிரி எடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துட்ருக்கோம். இங்கே ப்ரூஃப் அந்த வேர்டு வந்திருக்குங்களா. indubitable proof regarding impossibility of life on planet X. Therefore, one can conclude that there is life on planet X. அதாவது எங்கே என்னது, ரெட் ஹேரிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்ட்ராமன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணக்கூடியது. இது ரெலவன்ஸில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு டைம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்பீல் டு இன்அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா என்னது, அத்தாரிட்டிங்க பிலீவ் பண்ணுறதுனால பண்ணக்கூடியது. ஸோ அது இதுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை, பார்த்தோட்ட புரியும். ரெட் ஹேரிங் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ப்ரெமிசஸ் வந்து கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணலையாங்கிறது கிடையாது. ஸ்ட்ராமன்னும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அதுவும் கிடையாது. அப்பீல் டு இக்னோரன்ஸ் தான் இதனுடைய ஆன்சர். பார்த்தா உங்களுக்கு ப்ரூஃப்ங்கிற வேர்டு வரும்போதே, அதாவது ஒரு சம்திங்காக நம்ம வந்து ட்ரூன்னு நம்புகிறோம், ஏன்னா ஃபால்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல. ஃபால்ஸ்னு நம்புகிறோம், ஏன்னா ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண முடியல. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளானட் எக்ஸில் லைஃப் ஆன் பிளானட் எக்ஸ் இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ லைஃப் ஆன் பிளானட் எக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது வந்து இக்னோரன்ஸ். அப்பீல் டு இக்னோரன்ஸ். அப்பீல் டு இக்னோரன்ஸ் எங்கே வருது, ரெலவன்ஸில் வருங்க. போய் லாஸ்ட் டைம் வீடியோஸ் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கட்டுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். Of course, you want to buy a golden pet brand phone. Golden pet phones looks good in one's hand, and all these Bollywood stars can be seen carrying them these days. Which fallacy is committed? கேட்டிருக்காங்க. ரெட் ஹேரிங் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ரெட் ஹேரிங் மறுக்க சொல்லிவிட்டு ப்ரெமிசஸ்க்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நியூவாக ஒரு இரலவெண்ட்டை இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. ஃபேலசி ஆஃப் ஆக்சிடெண்ட், அது இனிமேல் தான் பார்ப்போம். அப்பீல் டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. அப்பீல் டு பீப்புள், அதாவது ஆர்குமெண்ட் அட் பாப்புலம் சொல்லக்கூடிய அப்பீல் டு பீப்புள். அப்பீல் டு பீப்புள்னால் நமக்கு தெரியும் என்னது, மெனி பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடியது, அதாவது பிலீவ் பண்ணக்கூடியது அப்படின்னு. இந்த இடத்துல பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது வந்து அப்பீல் டு பீப்புள் அப்படிங்கிற இந்த 4th ஆப்ஷன். த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6. Planets are big, therefore the atoms from which they are made are big. This inference commits which அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. Fallacy of ambiguity அப்படின்னு ஒரு ஜென்ரல் டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரி இங்கே மார்க் பண்ணக்கூடாது, இது ஒரு ஜென்ரல் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷனுங்கிற ஆம்பிகியூட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது கொடுத்துருக்காங்க. அட் பாப்புலம் சொல்லக்கூடியது, ரெலவன்ஸில் இருக்கக்கூடியது, இது டிவிஷனுங்கிறது இந்த ஆம்பிகியூட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ நம்மளால் இந்த ஆம்பிகியூட்டிங்கிறத கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா அதனுடைய டிவிஷன்ஸ் ரெண்டுமே வந்துருச்சா. அதனால ஃபஸ்ட் எடுக்குமே நம்ம செகண்டை வந்து
இக்னோர் பண்ணிடும். அட் ப்ராப்ளம்னா நமக்கு தெரிஞ்சதில் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்த பாருங்க, 5th கொஸ்டினில் என்ன பண்ணோம், பிலீவ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுமா பீப்புள்ஸு. அதனால இதுவும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடியது ஈக்குவிகேஷன் ஆர் டிவிஷன். ஈக்குவிகேஷன்னா என்ன சொன்னோம், டபுள் மீனிங் வரக்கூடியது. டிவிஷன்ஸ் எதுக்கு அதையும் பார்த்தோமா, பிளானட்ஸ் ஆர் பிக், ஹோல், ஹோல் டு பார்ட் அப்படின்னு வந்துருச்சுங்களா. பிக்லேருந்து ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் அதில் இருக்கக்கூடிய பார்ட், தே ஆர் மேட் த பிக், ஆட்டம்ஸும் பிக்குன்னு சொல்கிறாங்க. பிளானட் பிக்காக இருக்கிறதுனால ஆட்டமும் பிக்கா, ஸோ ஜென்ரலைஸ் பண்ணியிருக்காங்களா. இது வந்து டிவிஷன். ஹோல் டு பார்ட்டுங்கிறது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஃபேலசி ஆஃப் டிவிஷன் சொல்லிட்டு. இதை நம்ம பார்த்தோட்டுமே நெக்லெக்ட் பண்ணலாம். மற்ற இருக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் சீக்கிரமாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 15 செகண்டில் இந்த கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் number 7. Everyone is going to the party, you should go to. This inference commits which kind of fallacy? Ad populum. Everyone going to the party, you should go to. Ad populum பார்த்தோமா, appeal to people ad populum. அதாவது என்னது, many people ஃபாலோ பண்ணுறாங்க, many people பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அட் பாப்புலம். ஈக்குவிகேஷன் கிடையாது, ஏன்னா டபுள் மீனிங் கிடையாது. அட் வெரி கண்டியம். அட் வெரி கண்டியம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அத்தாரிட்டி, ஃபிகர்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அது அப்பீல் டு அத்தாரிட்டி அட் வெரி கண்டியம்ஸ் பார்த்தோம். தென் அட் இக்னோரன்ஸ், இப்போ தான் பார்த்தோமா இக்னோரன்ஸ் 2-3 டைம்ஸ், ஸோ அதுவும் கிடையாது. அட் பப்புலங்கிற ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. Which fallacy committed? Nobody has even proved that immoral behavior by elected officials erode public morality. Therefore, we must conclude that such behavior does not erode public morality. So, நம்ம வந்து proved அந்த வேர்ட் வந்துடுச்சுங்களா. ப்ரூவ்டுங்கிற வேர்ட் வந்தாலே இக்னோரன்ஷியம் ஆப்ஷன் நம்பர் 3 அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இக்னோரன்ஷியம் பற்றி இது 3வது கொஸ்டினாக 4வதோ வந்துட்டுருக்குதுங்க. பீப்புள் அப்பீல் டு பீப்புளும் பார்த்துட்டோம். பிட்டி நமக்கு தெரியும்ல, நேத்திக்கு பார்த்தது, இது எல்லாமே நேத்திக்கு பார்த்தது. ஃபோர்ஸுங்கிறது ரெலவன்ஸ்குள்ளே வரக்கூடியது. பிட்டி எமோஷன், பிட்டி இதை வந்து ஃபேக்ட்ஸு கார்டில் பிட்டி இதையும் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வந்து கிளைம் பண்ணிச்சுன்னா தான் அப்பீல் டு பிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ப்ரூவ்டு, அப்பீல் டு இக்னோரன்ஷியம். The next question. Question number 9. All phenomena in the universe are saturated with moral values. Therefore, we can conclude that the universe for the Chinese is moral universe. வந்துருச்சுங்களா. யூனிவர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பார்ட், ஃபினோமினா இந்த யூனிவர்ஸ் ஆர் அப்படிங்கிறது பார்ட். அடுத்து யூனிவர்ஸ் ஃபார் த சைனீஸ் இஸ் மாரல் யூனிவர்ஸுங்கிறது ஹோல். ஸோ பார்ட் டு ஹோல், ஹோல் டு பார்ட்டுனா டிவிஷன், பார்ட் டு ஹோல்னா கம்போசிஷன். பட் இங்கே டிவிஷனுங்கிறது ஒன்று இல்லாததுனால பார்த்த விட்டு 5 செகண்ட்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன். இன்றைக்கி பார்த்தா ஆம்பிகுட்டியில் நம்ம 5வதாக பார்த்துக்க, நம்ம 5வதா 4வதா பார்த்தோம்னா பாருங்க, ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன் சொல்லக்கூடியது. அதாவது பார்ட்லேருந்து ஹோலுக்கு போணுச்சுன்னா கம்போஷன், ஹோல்லேருந்து பார்ட்டுக்கு வந்து ஜென்ரலைஸ் பண்ணுச்சுன்னா இது அக்ரிகேட் பண்ணுது, இது ஜென்ரலைஸ் பண்ணுது. அது வந்து டிவிஷன். நமக்கு இங்கே டிவிஷன் கொடுக்கவே இல்லை. ஸ்லிப்பரி ஸ்லோ, பேக்கிங் த கொஸ்டின், ஹாஸ்டிஸ், ஜென்ரலைசேஷன், இந்த 3மே இனிமே வரக்கூடிய லெசன்ஸில் இருக்கக்கூடியது. அதனால் இது என்னன்னு தெரியாதுங்களா, தெரியாட்டினால பரவாயில்ல, இந்த ஒன்று தெரிஞ்சிருந்தாலே நம்மளால இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபேலசி ஆஃப் கம்போஷனுங்கிறது இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடத்தில் நம்ம 9 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இன்ஃபார்மல் ஃபெலசியில் ஆம்பிகிட்டி பார்த்தோம், ரெலவன்ஸ் அதை மறுக்க ஏன் பார்க்குறோம்னா நீங்கள் தனியாக போய் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இன்கேஸ் பார்க்கணும் இஷ்டப்பட்டு அது ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கே பார்க்கும்போதே நம்ம ஒரு டைம் பார்த்துலாம். ஆனால் பட் லென்த்தி வீடியோ போகுது, கதையாட்ட போயிட்டுருக்கிறது. பட் ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்டு கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஷுவராக வந்து நம்ம வந்து அதை
தெளிவாக பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து கேளுங்க. என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இன்ஃபார்மல் ஃபேலசி சம்மந்தப்பட்டதை கமெண்ட்ஸில் கேளுங்க. தென் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நரம் கொஸ்டின்ஸ் இருக்குது. எவ்வளோன்னா கிட்டத்தட்ட நமக்கு வருஷத்துக்கே ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட அவங்களே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. 21க்கு அப்புறமே 20லேருந்தே உங்களுக்கு நிறைய இந்த ஃபேலசி கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறதுனால நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் பேப்பருக்கு மேலே இருக்குதுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் பண்ண முடியுமா, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இது அதை வந்து நான் மாற்றி இதுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வீடியோ பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஷியூராக கொடுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னா இன்ஃபார்மல் ஃபேலசியில் லாஜிக்கல் ரீசனிங்கில் நீங்கள் 5க்கு 4 மார்க்கு ஷியூராக வாங்குவீங்க. தென் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே வீடியோஸ் போடுறோம். தென் தேங்க்யூ.